Shanti. Who is the lover, beloved, idol and idol maker, but you? Who is the beloved of the Kaaba, temple and the mosque? Come to the garden, see the unity in the area of color. In all of this, who is the lover, the beloved, the flower and the thorn? உங்களுடைய காதலன் யாரு? உயர்ந்தவங்க யாரு? இதிலெல்லாம் நீ இல்லை. காபாவுனுடைய அன்பானவர் யாரு? கோவிலினுடைய அன்பானவர் யாரு? மசூதியில் அன்பானவர் யாரு? ஆராதனைக்குரியவர் யார்? நம்மளுடைய தோட்டத்திற்கு வாருங்கள். அங்கு பலவிதமான மாற்றங்கள் இருந்தாலும் மாற்றத்தில் வேற்றுமையில் ஒற்றுமையை பாருங்கள். இந்த அனைத்திலும் அன்பானவர் யார்? அன்பான பொருள் எது? முள் எது? பூ எது? இவை அனைத்தும் நீ அல்லையே, நீதானே. நீங்கள் அனைத்திலும் இல்லையோ? இருக்கிறீர்களா? சூஃபி சந்த் சர்மத் அவருடைய இந்த கவிதை பரமாத்மாவுடைய அன்பு உள்ளுக்குள்ள மேலெழும்பி வருது, பொங்கி வருது. எங்கு நோக்கிலும் உன் உருவம்தான் தெரிகின்றது. முள்ளிலும் நீதான் இருக்கிறாய், மலர்களிலும் நீதான் இருக்கிறாய். உள்ளுக்குள்ள என்ன இருக்குமோ அதுதான் வெளியே தெரியும். லவ் ஆர் லஸ்ட், அன்பா அல்லது காமமா? மத் அப்படிங்கிறவர் ஒரு சூஃபி சந்தா இருந்தார். சூஃபி சந்தனா தெரியும்ல, முஸ்லீமில் உள்ள சன்னியாசிகள். ஃபக்கீர் பாபான்னு சொல்லுவாங்க, ஃபக்கீர் பாபா. அவருக்கு சஹன் ஷாஜகானை ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப மரியாதை அவருக்கு மேலே. அப்புறம் அந்த தாரா சுகே இருந்த அவருடைய மூத்த பையன், ஷாஜகானுடைய மூத்த பையன், அவரு அந்த சூஃபி சந்தோட பக்தராக இருந்தார். அந்த சர்மத் அப்படிங்கிற சூஃபி சந்தோட பக்தராக இருந்தார். ஆனால் இந்த விஷயம் அவுரங்கசீப் மூணாவது பையன், இந்த ஷாஜகானுடைய மூணாவது பையன் அவுரங்கசீப்புக்கு பிடிக்கல. அவரு தன்னுடைய அப்பா ஷாஜகானை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு, அதாவது ஜெயிலில் போட்டாரு, வீட்டுக்குள்ளே ஜெயிலு. அப்புறம் தாரா சுகே அவருடைய அண்ணன், மூத்த அண்ணனை, பெரிய அண்ணன் தாரா சுகாவை கொண்டுட்டார். அவர் இந்த சர்மத்துங்கிற இந்த சூஃபி சந்தை கூட கைதியாக அரெஸ்ட் பண்ணிட்டார். நிறைய கொடுமைகள் புரிந்தார் அவர் மேல, நிறைய கொடுமைப்படுத்தினார். கடைசியா கொன்னுட்டாரு அந்த சூஃபி சந்தை சர்மத்தை. இந்த சர்மத்துங்கிற சூஃபி சந்துக்கு எப்போ தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய நேரம் இருந்ததோ அந்த நேரத்தில் சர்மத் ஒரு பாடல் பாடுறாரு. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, என்னுடைய நண்பரே, என்னுடைய குதாவே, நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. இந்த மரணத்திலும் நான் உங்களை பார்க்கிறேன், இந்த தூக்கல கூட நான் உங்களை பார்க்கிறேன். நீதான் அங்கு மறைந்திருக்கின்றாய் அந்த ஆயுதத்துல. இதுவும் நல்ல விஷயம் தான். உனக்கும் எனக்குமான தூரம் இன்னைக்கு கம்மியாயிரும். இனிமே நம்ம ரெண்டரும் ஒன்னாயிருவோம். இந்த உடல் தானே நம்மளை பிரிக்கக்கூடிய, தூரமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. இந்த சரீரமே போயிடுச்சு அப்படின்னா இந்த துளிகள் அந்த கடலோடு கலந்துரும். வேற ஒரு கவிதையில, அதாவது பாடல்ல சூஃபி சந்த் சர்மத் எழுதுறாரு, குதாவே, நீங்கள் என்னிடத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. பகவானே, என்னிடத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. நான் உங்களுடைய பக்தர்களுக்கும் பக்தனாக இருக்கிறேன். நான் உங்களை எவ்வாறு தெரிந்து கொள்வது? நீங்கள் அவ்வளவு தூரத்தில் இருக்கீங்க. அதனால உங்களை யார் அன்பு பண்றாங்களோ நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். டில்லியில ஜாமா மஸ்தித் மஸ்ஜித், அதாவது அந்த மசூதியில இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சமாதி இருக்குதாமா. ஒரு பக்கம் அந்த மனிதர் பரமாத்மாவனுடைய அன்புல மூழ்கி இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அவுரங்கசீப் இருக்கிறாரு. அவரை மதத்துக்கு விரோதமானவராக குற்றம் சாட்டுறாரு. இவரை பார்க்கும்போது அவருக்கு ஆபத்தா தெரிகிறாரு. ஏன்னா அவுரங்கசீப் இஸ்லாம் தர்மத்துல ரொம்ப ஓவரா வெறி உள்ளவர். ஆனா தாரா சுகேங்கிறவர் எல்லா மதத்தையும் ஒன்னா, எல்லாமே ஒண்ணு. ஷாஜகான், அந்த அக்பர், ஜஹாங்கீர், அவங்க எல்லாமே அந்த ஹிந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் எல்லாமே ஒண்ணு அப்படின்ட்டு அவங்களுடைய கொள்கைகள் இருந்தது. ஆனா அவுரங்கசீப்புக்கு இஸ்லாம் தான் பெருசு அப்படின்ட்டு இருந்ததுனால அவங்களுடைய கொள்கைகள் இவங்களுக்கு பிடிக்கல, இவருக்கு பிடிக்கல. அதனால அவருடைய
அண்ணனையை கொண்டுட்டாரு. அவங்க எல்லா அண்ணனையும் கொண்டுருவாரு. ஆக்சுவலி 4 பேர் மொத்தம், மீதி 3 பேரையும் கொண்டுட்டு தான் இவர் ஆட்சிக்கு வருவாரு. தன்னுடைய அப்பா ஷாஜகான் அவர் தாஜ்மஹால் கட்டினாரு. அந்த தாஜ்மஹால் கூட அவர் போக விடல. அதுக்கு எதிரில் ஒரு இதுல ஒரு மாளிகையில கைதி பண்ணி வச்சுட்டாரு. அவர் அங்கிருந்து பாத்துக்கலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. தண்ணியும் கொடுக்கல, குடிக்கிறதுக்கு சாப்பாடும் கொடுக்கல, ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்து போனாரு ஷாஜகான். லாஸ்ட் நேரத்துல ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பாவுக்கு அவர் ஒரு கிஃப்ட் அனுப்பினாரு. அது என்ன கிஃப்ட் தெரியுமா? தன்னுடைய மூத்த அண்ணன் தாரா சுகேவனுடைய வெட்டப்பட்ட தலைய அவருடைய பாத்திரத்துல அலங்கரிச்சு அவருக்கு அனுப்பியிருக்காரு. அவருக்கு கொன்ன பிறகு கூட அவருக்கு மனசு சாந்தியாகல. அந்த வெட்டப்பட்ட தலையை கூட ஒரு வழி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய கத்தி வாள்னால 3 தடவை வெட்டினாரு. அதை பேக் பண்ணி அவங்க அப்பாவுக்கு ஷாஜகானுக்கு அனுப்புறாரு. இது உங்களுக்கு கிஃப்ட், உங்க பையன் அவுரங்கசீப் சார்பாக உங்களுக்கு ஒரு பரிசு அனுப்பியிருக்கேன் பாருங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், என் பையன் எனக்காக கிஃப்ட் அனுப்பியிருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வராரு. அங்க அப்பா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு பார்த்து. அப்ப பாக்குறாரு தாரா சுகவனுடைய தலை இருக்குது. சிலருக்கு எப்படி இருக்குது, சிலரை கொடுமைப்படுத்துறதுல, அவங்க மனசை நோக்கடிக்கிறதுல அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. சாட்டிஸ்டிக் பிளஷர். ஆனாலும் தான் தர்மவான், நான் ஆன்மீகவாதி அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனா இன்னொருத்தர் அப்படி இருக்கிறாரு. அவருடைய மரணத்துல கூட அந்த குதாவனுடைய முகத்தை, குதாவை அங்க பாக்குறாரு. அவர் மரணத்துல கூட குதா தான் தெரிகிறார். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இந்த சிருஷ்டியினுடைய நாடகம் ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. அதாவது இந்த பரமாத்மாவுடைய அன்பு நம்மளை என்ன பண்ணுது? எல்லாரும் அவங்கவுங்க டைரியை ஓபன் பண்ணுங்க. இன்றைய காலையினுடைய அவ்யக்த முரளி முதல் பேராகிராஃபினுடைய 6வது லைன். இன்றைய சண்டேல இன்றைய அவ்யக்த முரளி காலையினுடைய அவ்யக்த வாணி முதல் பேராகிராஃப்ல 6வது லைன். இந்த பரமாத்மாவின் அன்பு, எல்லாரும் எழுதுங்க. இந்த பரமாத்மாவின் அன்பு பாப் சமான் அசிரியாக, ஈஸியாக, எளிதாக ஆக்கிவிடுகிறது. பரமாத்மாவுடைய அன்பு, இந்த பரமாத்மாவுடைய அன்பு நம்மள ஈஸியாக, எளிதாக, அசிரியாக மாத்திருது. இது எழுதுங்க எல்லாரும். டைரி இல்லைன்னா மொபைல்ல எழுதுங்க. ஆனா சும்மா உட்காரக்கூடாது, எழுதுங்க. ஒண்ணு இல்லைன்னா தரையிலையாவது எழுதுங்க. இந்த பரமாத்மாவுடைய அன்பு என்ன பண்ணுது? நம்ம பாப் சமானமாக, ஈஸியாக, அசிரியாக மாத்திருது, அசிரியாக மாற்றி விடுகிறது. அசிரிதி ஆகிறதுக்கான டூல் என்ன, சாதனம் என்ன? பரமாத்மாவுடைய அன்பு ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் மறைஞ்சிருக்குது. அது சிலருடையது முழிச்சிருக்கு, சிலருடையது தூங்கிட்டு இருக்கு. உலகத்தினுடைய விகாரங்கள் அதை மறைச்சிச்சு. ஆனா அது கண்டிப்பாக இருக்குது, எல்லாருக்குள்ளயும் இருக்குது. அவுரங்கசீபுக்குள்ளேயும் இருந்தது, தாரா சுகிட்டையும் இருந்தது, சகித் சர்மத் கிட்டையும் இருந்தது, ஷாஜகானுக்குள்ளேயும் இருந்தது. ஆனா அவங்களுக்குள்ள அந்த பர்சன்டேஜ்ல வித்தியாசம் இருந்தது. ஏன்னா ஆத்மாக்கள் அந்த பரமாத்மாவனுடைய நிழலாக இருக்கிறாங்க. ஆத்மா எல்லாமே பரமாத்மாவனுடைய நிழல். அது அதனுடைய உருவம் அப்படியே இருக்குது. அப்பா போல எப்படி பிள்ளையும், அதே போல ஆத்மா பரமாத்மா போல இருக்குது. இந்த சாதனையினுடைய டீச்சர்ஸ் பட்டி என்னுடைய கடைசி நாள் 21வது நாள் 21/12/2025. 21 நாள் பட்டி இன்றோடு முடிந்தது. இன்னைக்கு டீச்சர் என்றால் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு நம்ம பட்டியினுடைய டாபிக் டீச்சர் என்றால் ஆல்ரவுண்டர். HFM இதுதான் இன்றைய சூத்திரம். HFM அப்படின்னா எல்லா விதமான திறமைகள், எல்லா விதமான விசேஷ தன்மைகளும் நிறைந்த நிலை. அதுதான் ஆல்ரவுண்டர். டீச்சர் என்றால் அவங்களுடைய சென்டர் பாயிண்ட் அது இதயமாக இருக்கும். இதயம். எல்லா சேவைகளும் பண்றாங்க, ஆனா எதுல இருந்து பண்றாங்க? இதயபூர்வமாக பண்றாங்க. அவங்களுடைய சென்டர் ஆஃப் த பாயிண்ட் மூளை இல்ல, அவங்களுடைய சென்டர் ஆஃப் த பாயிண்ட் இதயம், ஹிருதயம். வெறும் நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறோம், இல்ல ஞானத்தை அடையணுங்கிற குறிக்கோளோட படிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லைன்னா படிப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது மறந்து போயிடும், அது ஞாபகம் இருக்காது. ஆனா சிலருடைய பொழுதுபோக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுடைய வாழ்க்கையாவே அது ஆயிரணும் அந்த விஷயம். அங்க அப்போ டைமுடைய வித்தியாசம், ஒரு எல்லையே கிடையாது. இவ்வளவு காலம் தான் படிக்கணும் அப்படிங்கிற எல்லை அங்க கிடையாது.
அதனால இந்த ஈஸ்வரி சேவை என்ன ஆகும்? ஈஸ்வரி சேவை என்னவா இருக்கணும்? ஒரு பொழுதுபோக்கா இருக்கணும், என்டர்டெயின்மெண்டா இருக்கணும், ஒரு பழக்கமா இருக்கணும், சுபாவமாக இருக்கணும். சேவை ஒரு என்டர்டெயின்மெண்ட், நேச்சரா இருக்கணும், நேச்சுரலா இருக்கணும். உலக நன்மை செய்வதற்கான ஒரு ஹாபி, பொழுதுபோக்கு. ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்கான ஒரு ஹாபி, பொழுதுபோக்கு. இதுல தான் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, இதுல தான் குஷி இருக்குது, இதுல தான் மோஜ் இருக்குது, ஆனந்தம், ஜாய்னஸ். முரளி படிக்கக்கூடிய பழக்கம், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ். புரிதல் அப்படிங்கிறதுக்கு முடிவே கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? யாராவது சொல்ல முடியுமா நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு? ஒவ்வொருத்தரையும் ஒரு முரளி எடுத்து படிக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரியான நமக்கு புரிதலை கொடுத்துட்டே இருக்கிறோம். அது எத்தனை தடவை படிச்சாலும் நேற்று புரிஞ்சிருக்காது, இன்னைக்கு புரியும், இன்னைக்கு புரிஞ்சிருக்காது, நாளைக்கு புரியும். அதனால புரிந்து கொள்வது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை முழுவதுக்குமான ஒரு பிரக்கிரியை, ஒரு வாழ்க்கை முழுவதற்குமான ஒரு காரியம், ஒரு ப்ராசஸ். புரிஞ்சிட்டே இருக்கணும், புரிஞ்சிட்டே இருக்கணும், புரிஞ்சிட்டே இருக்கணும். 1000 தடவை படிச்சிருந்தா கூட ஒரு முரளியை இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல இன்னும் அங்க புரிய வேண்டிய விஷயம் இன்னும் உள்ள இருக்கும். ரூம் வித்தவுட் வால்ஸ், அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கு. அதுக்கு 4 பக்கம் சுவரே இல்லை, எல்லையே இல்லை, ஒரு கூரையும் இல்லை, ஒரு தரையும் இல்லை, சைடில் சுவரும் இல்லை. வானம் தான் அதுக்கு கூரை, தரை தான் அதுக்கு ஃப்ளோரு. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ். புரிதல் அப்படிங்கிறது அது முடிவே இல்லாத ஒரு செயல். அதனால புரிஞ்சுட்டே இருங்க, புரிஞ்சுட்டே போங்க, புரிஞ்சுட்டே போங்க. தன்னைத்தானே புரிஞ்சுக்கோங்க, முரளியை புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையினுடைய காரியங்களை, வாழ்க்கையினுடைய திட்டங்களை, ஆத்மாக்களை, மனிதர்களை, பரமாத்மாவை, டிராமாவை. நேத்து எனக்கு ரொம்ப ஒன்று கவர்ச்சிட்டு இருந்தது. ஒரு பொருள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தது, அளவுக்கு அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியுது அது ஒண்ணுமே இல்லை, அது வேஸ்ட், வீணான விஷயம்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கலாம் வீணானது ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறது. நாளைக்கு நம்மள கவர்ச்சிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளா நம்ம முன்னாடி விக்ரால் ரூபத்துல நிற்கலாம், யாருக்கு தெரியும். அதனால தன்னுடைய மனதினுடைய விளையாட்டை புரிஞ்சுக்கணும். அது எங்க போகுது, அது என்ன பண்ணுது. ஒருத்தருக்காக ஒரு நாள் நம்ம சொல்லுவோம், உங்களை நீதான் என் உயிர் மூச்சு, உனக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது, நான் செத்துருவேன் அப்படிம்பாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நீ செத்து தொலைய அப்படின்ற ஆயிப்போச்சு. நேத்து அவங்களுக்காக உசுரை கொடுக்க இவர் இருந்தாரு, இன்னைக்கு அவங்க உசுரை எடுக்க ரெடியா இருக்காரு. நீ எல்லாம் எத்தனை பேருக்கு சாவு வருது, உனக்கு சாவு வர மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல கிராமத்துல. நேத்து வரைக்கும் ஒரு காலத்துல அவங்கள பார்க்க முடியலன்னு மென்டல் ஆயிட்டு இருக்காங்க, பைத்தியமா சுத்துவாங்க, பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தா பைத்தியம் ஆயிடுது. அதனால ஆல்ரவுண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 3 சூத்திரம். ஃபர்ஸ்ட் ஹார்ட், ஹச், அதாவது ஒவ்வொரு காரியமும் இதயபூர்வமாக இருக்கணும். இதயம் விசாலமானதா இருக்குது, கூடவே பரமாத்மாவுடைய அன்பு அங்க நிறைஞ்சிருக்கு. அடுத்த 2வது சூத்திரம் ஃப்ளோ, எஃப், ஹச், எஃப், எம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹார்ட், 2வது ஃப்ளோ. டீச்சர் அப்படின்னா அவங்க ஃப்ளோ ஆயிட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. நீங்க ஓட்டம் போல, ஆற்றோட்டம் போல. ஒரே இடத்துல என்னன்னா ஆறு கிடையாது, அதுக்கு பேர் குளம் ஆயிரும் இல்லையா. அதனால ஓடினாதான் அதுக்கு பேர் ஆறு. எப்படி மாணவர்கள் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கொள்பவர் தான் உண்மையான டீச்சர். டீச்சர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியாது. வளையிறது, நெளியிறது, வளைக்கிறது, குமியிறது, எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதாவது தண்ணி எப்படி, ஆறு எப்படி எல்லா பக்கமும் வளைந்து போகுது, அப்புறம் எவ்வளவு மேடுகள் எல்லாம் கிராஸ் பண்ணி போகுது, அந்த மாதிரி ஒரு ஓட்டம். ஆனா அது பல விதமான தடைகள், பல ரூபத்துல வரக்கூடிய தடைகளையும் தாண்டி போறது. அந்த ஓட்டம் மாதிரி இருக்கணும் நம்மளுடைய டீச்சர்ஸ். பழைய பரம்பரைகள், பழைய தாரணைகளை பிடிச்சிட்டு இருக்கவங்க கிடையாது, இந்த டீச்சர்ஸ். காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே வளைத்து கொள்ளக்கூடிய, மாற்றிக்கொள்ளக்கூடிய அவங்க தான் ஆல்ரவுண்டர். அப்ப ஆல்ரவுண்டர்னா என்ன? இந்த பாயிண்ட்ல ஓட்டம், ஓடிட்டே இருப்பாங்க, மூவ்மெண்ட், மூவ் ஃபார்வேர்டு, முன்னேறி போயிட்டே இருப்பாங்க, நிற்க மாட்டாங்க ஒரு இடத்துலயே. இன்னைக்கு இங்க இருக்காங்க, நாளைக்கு அங்க இருப்பாங்க, நாளை கழிச்சு அங்க இருப்பாங்க.
இன்னைக்கு மாளிகையில் இருக்கலாம், நாளைக்கு குடிசையில் இருக்கலாம், இல்ல நேத்து குடிசையில் இருந்திருக்கலாம், இன்னைக்கு மாளிகையில் இருக்கலாம். இன்னைக்கு எல்லாமே இருக்குது, நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது. நேத்து ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு நிறைய இருக்கு, அந்த மாதிரி கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு எல்லாமே கிடைக்கலாம். இன்னைக்கு லட்சம் கோடியில விளையாடிட்டு இருக்கிறோம், நாளைக்கு கையில ஒரு பைசா இல்லாம இருக்கலாம், அந்த மாதிரி ஆகும். அதனால ஓடணும், ஓடிட்டே இருக்கணும். வாழ்க்கை அப்படிங்கிறது பழமையானது கிடையாது. தினமும் புதுசு புதுசு, வேற வேற காட்சிகள், வேற வேற மனிதர்கள், வேற வேற சீன்ஸ் நமக்கு முன்னாடி அந்த டிராமா கொடுத்துட்டே இருக்கு. ஒவ்வொரு சம்பவமும் ஒண்ணு போல கிடையாது, புதுசு புதுசா வருது. இன்னைக்கு நம்ம இருக்கோம், இப்போ இன்னைக்கு ஃபுல் டே என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? இதுவும் சொல்ல முடியாது. நான் சாயங்காலம் வரைக்கும் உசுரோட இருப்பேனா, சாயங்காலம் நம்ம இருப்போமானே சொல்ல முடியாது. முந்தா நாள் ஒரு பேஷண்ட் வந்தாரு ஹாஸ்பிட்டலுக்கு, குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு. வீல் சேர்ல கூட்டிட்டு வந்தாங்க. அதாவது ஹார்ட் பெயின், நிறைய ஓவரான ஹார்ட் பெயின் வந்துச்சு. இசிஜி எடுங்க அப்படின்னா அதுக்கும் மாட்டேன்ட்டாரு. அவங்க சொந்தக்காரங்க வேண்டான்ட்டாங்க. அப்புறம் புரிய வச்சு எடுத்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஹார்ட் அட்டாக், அதுவும் மேஜர் ஹார்ட் அட்டாக். ஐசியூ போய் சேர்றதுக்குள்ளே அவருக்கு அட்டாக் வந்துச்சு. ஐசியூ போனோன்னு வெண்டிலேட்டர் வச்சுட்டாங்க. அப்புறம் சிபிஆர் எல்லாம் பார்த்தாச்சு. சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்க, காலையில் வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, காலையில டிஃபன் சாப்பிட்டாரு, பேசினாரு, நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு ஆளே காலி ஆயிட்டார், சரின்னு விட்டார். குழந்தைங்க இருந்தாங்க, 2 சின்ன சின்ன குழந்தைங்க. அதனால இந்த வாழ்க்கையில எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. எப்ப வேணாலும் நம்ம போகலாம், நம்மளுடைய ஜேர்னி ஆரம்பிக்கலாம். ரிட்டர்ன் ஜேர்னி எப்ப வேணாலும் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடலாம். இந்த வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆத்மாக்கள் வருவாங்க, ஆத்மாக்கள் போவாங்க. அந்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் அந்தந்த இடத்துல இழுக்கப்படுறாங்க, எங்க அவங்களுக்கு கணக்கு இருக்கோ அந்த இடத்துல. அதனால நம்ம சொல்ல முடியாது நீ தான் என் கூட இருக்கணுமா, எனக்கு பாச்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு வேற எங்கேயாவது கணக்கு இருக்குது அப்படின்னா அங்க உள்ள ஆத்மாக்கள் அவங்களை இழுக்கும், அவங்க அங்க போய் சேர்ந்துருவாங்க. ஆனா நம்ம விரும்புறோம் அவங்க இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா அவங்களுடைய கணக்கு இங்கதான் இருக்கு. இப்ப நம்மளுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியில் தான் முடியும். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா நடக்காது. ஆடாத அசையாத நிலையில இருக்கும். இது விளையாட்டு நடந்துட்டு இருக்கு, ஒரு லீலை நடந்துட்டு இருக்குது. அதனால ஓடிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். பிரவாகிச்சுட்டே இருக்கணும். நதி எப்படி ஓடிட்டே இருக்குது, எங்கேயாவது நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? அதை நதின்னு சொல்ல முடியாது, குளம் குட்டைன்னு சொல்லிடுவாங்க. நதி நின்று போச்சுன்னா அங்க புதைகுழி சேரு ஃபார்ம் ஆயிரும். அது ஓடிட்டே இருந்தாதான் கிளீனா இருக்கும். அதே போல ஒரு யோகி, ஒரு தபஸ்வி, ஒரு சன்னியாசி ஓடிட்டே இருக்கிறாரு. வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க போவாங்க. யார் யாருக்கெல்லாம் அல்றது? நம்ம சின்ன வயசு பருவத்துல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க. உன்னுடைய காதலில் நான் எது வரைக்கும் நான் அல்றது? என்னுடைய வீட்டு பிரச்சனையே ஒருபாடு இருக்கு, இதுல நான் உனக்காக அல்றதா? கவிஞர் சொல்றாரு, உனக்காக நான் எவ்வளவு நாள் தான் அல்றது? என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு, லைஃப் ஃபுல்லா பிரச்சனையா இருக்கு. இதுல வேற நீ வேறையா, ஒன்ன வேற நினைச்சு அலன்மா? நான் யார் யாருக்கெல்லாம் அல்றது? மூணாவது மாஸ்டரி. ஆல்ரவுண்டர் அப்படின்னா மாஸ்டரி. ஒவ்வொரு விஷயத்திலையும் மாஸ்டரி ஆகிறது, மாஸ்டர் ஆகிறது. படிக்கிறதுல மாஸ்டர், பேசுறோம் அப்படின்னா பேசுறதுல மாஸ்டரி, எழுதுறோம் அப்படின்னா எழுதுறதுல மாஸ்டரி, யோசிக்கிறது அப்படின்னா யோசிக்கிறதுல அதிகாரி ஆகிறது, ஆளுமை திறன் கொண்டவராக மாறுவது. விசுவலைசேஷன் பண்றோம் அப்படின்னா, காட்சிகளை உருவாக்குறோம் அப்படின்னா அதுல மாஸ்டரி, அதுல ஆளுமை திறன், அதுல அத்தாரிட்டி, அதுல அதிகாரம் படைச்சவரா மாறுறது, அதுல ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்டா மாறுறது. எதை எடுத்தாலும் அதுல மாஸ்டரி, அதுல தலைவராக மாறுவது. கர்மம் செய்யறோம் அப்படின்னா அந்த கர்மத்துல மாஸ்டர் ஆகிறது. ஏதோ ஒரு கலை, ஏதோ ஒரு திறமை, ஏதோ ஒரு விசேஷம், அதுலயும் மாஸ்டரி ஆகிறது, தலைவராக மாறுவது. டெய்லி சின்ன சின்ன வெற்றியை நீங்க அடையணும். ஒவ்வொரு வினாடியும் வாழணும் நல்லா. டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுல மாஸ்டரி ஆகணும், மாஸ்டர் ஆகணும். நம்மளுடைய முழு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுல, ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல, முன்னேறி போறதுல இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு வினாடியும் புது புது புரிதல் இருக்கணும். மாஸ்டரி, ஆளுமை திறன் பெற்றவராக, அதிகாரம் பெற்றவராக, அத்தாரிட்டியாக மாறணும். எது மேல உங்களுக்கு பயம் இருக்கோ அதை நீங்க எதிர்கொள்ளணும். எதுக்கு மேல நமக்கு பயம் இருக்கோ அதை பார்த்து என்ன பண்றோம்? பயந்து பயந்து ஓடுறோம். அதை பாருங்க, கண் திறந்து பாருங்க.
அந்த அந்த கண்ணோடு கண் வச்சு பாருங்க, அந்த பயத்தை எதிர்கொள்ளுங்க. குரங்கு உங்க பின்னாடியே துரத்துது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதை திரும்பி பாருங்க, அது திருஷ்டி கொடுங்க அதுக்கு. ஒருவேளை அது ஓடி கூட போயிடலாம். நம்மளோட வில்ல ஒருத்தன் இருக்காண்டோ அப்படின்ட்டு ஓடிடலாம். நம்மளை பயமுறுத்துறது யாரு? நம்மளுடைய பயம்தான் நம்மளை பயமுறுத்துது. யூ டூ இட் பை டூயிங். நம்ம காரியத்தின் செய்யக்கூடிய ஒரு செயலினுடைய விதி என்ன? எப்ப செய்யணுமோ அப்ப செய்யணும். ஒன்னும் கிடையாது, அதெல்லாம் பேப்பர் டைகர், காகித புலி, கார்ட்டூன் ஷோ, பொம்மை விளையாட்டு. இந்த என்னெல்லாம் நமக்கு முன்னாடி ப்ராப்ளம்ஸ் வருதோ எல்லாமே காகித புலி, கார்ட்டூன் ஷோ, பொம்மை விளையாட்டு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை, நத்திங். மலையாளத்துல சொல்லுவாங்க, ஒரு சுக்கு போலும் இல்ல, ஒன்னும் கிடையாது, சும்மா டம்மி. நம்ம தான் சும்மா பயந்துட்டு இருக்கோம் தேவையில்லாம. அப்ப ஆல்ரவுண்டர் அப்படின்னா மாஸ்டர் ஆகிறது, மாஸ்டரி அடைகிறது, தன் மீது ஆளுமை திறன் பெற்றவராக மாறுவது, தன் மீது அதிகாரம் செலுத்துவது, தனக்குத்தானே ராஜா ஆகிறது. அப்புறம் தன்னுடைய திறமைகள் மீது, சின்ன சின்ன திறமைகள், சின்ன சின்ன விசேஷ தன்மைகள், முரளியை அனலைஸ் பண்ணணும், அதை படிக்கணும், அதை பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும். முரளியினுடைய டாக்டராக மாறணும். முரளியினுடைய டாக்டர்னா என்ன அர்த்தம்? அதை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கணும். முரளியை நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். முரளியில என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன அதுக்கான சொல்யூஷன் இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். எப்படி ஒரு டாக்டர் பண்றாரு அதே போல ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்னுடைய உடல் மனம் எல்லாத்தையும் செக் பண்ணி ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறல்ல, ஒரு முடிவுக்கு வராரு. அதே போல யாரு பிஹெச்டி பண்ணிருக்காங்களோ அவங்களையும் டாக்டர்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியாது, ஆனா டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. அந்த பிஹெச்டி பண்றது கூட, அது ஆராய்ச்சி பண்றது கூட ஒரு ஆர்ட், ஒரு கலை, ஒரு ஸ்கில், ஒரு திறமை. முரளியில இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்படி எடுத்து பாருங்க. அச்சா அப்படியா, ஓஹோ, இதுதான் என்ன எழுதுனீங்க? இந்த பரமாத்மாவுடைய அன்பானது, இந்த பரமாத்மாவுடைய அன்பு அடுத்தது என்ன? பாப் சமானாக, அசரீரியாக, எளிதாக மாற்றி விடுகின்றது. எவ்வளவு சூப்பர் லைன். அதை துண்டு துண்டாக்குங்க, வெட்டி. இந்த பரமாத்மாவுடைய அன்பு, ஃபர்ஸ்ட் லைன் என்ன? இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை இந்த. இந்த அப்படின்னா எது? எந்த? இந்த விச் பரமாத்மா லவ், டிவைன் லவ். அது என்ன லவ்? அது என்ன பண்ணுது? லவ் பாபாவுக்கு சமமாக மாத்துது. என்னவா மாத்துது? அசரீரியாக மாத்துது. எப்படி மாத்துது? சகஜமாக மாத்துது. அங்க ஒரு அட்ஜெக்டிவ் வந்துருச்சு, இணைச்சொல். சகஜமான அசரீரி. அசரீரி ஒரு வெர்பு அப்படின்னா இது அட்ஜெக்டிவ் ஆயிடுச்சு. அசரீரியாக மாற்றி விடுகிறது. எத்தனை துண்டாச்சு? 7-8 துண்டாச்சா? கீவேர்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை கிடைச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு லைனை முரளியில இருந்து எடுங்க, அதை துண்டு துண்டு ஆக்குங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தனித்தனியா சிந்தனை பண்ணுங்க. அப்ப மறக்கவே செய்யாது. இப்படி எழுதுங்க. இந்த பரமாத்மா அன்பு சகஜமாக பாப் சமான் ஆக்கி விடுகிறது. இது டாப் மோஸ்ட் லைன், டாப்ல போயிடுச்சா? அப்புறம் அதுக்கு கீழே எழுதிட்டே இருங்க. ஒரு வார்த்தை கீழே இன்னொரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை கீழே இன்னொரு வார்த்தை அடுத்து அப்படின்னு எழுதிட்டே இருங்க. இப்ப பண்ணாதுங்க, இப்ப பண்றதுக்காக சொல்றோம். அதனால இன்னைக்கு ஹோம்ஒர்க் உங்களுக்கு இதுதான். இன்றைய அவ்யக்த முரளியினுடைய 6வது லைன், இந்த பரமாத்மாவுடைய அன்பு சகஜமாக பாப் சமான் ஆக்கி விடுகிறது. இதை வச்சு எழுதுங்க இன்னைக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ். இந்த பரமாத்மாவுடைய அன்பு பாப் சமானாக, அசரீரியாக, எளிதாக மாற்றி விடுகிறது. ஃப்ரெஷ் பேப்பர் எடுத்துக்கோங்க, எழுதுங்க. அதை டாப்ல எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்லைனை, இந்த பரமாத்மாவுடைய அன்பு சகஜமாக அசரீரி ஆக்கி விடுகிறது அப்படின்னு டாபிக் எழுதிக்கோங்க. அதை அப்புறம் கண்டினியூஸா எழுதிட்டே போங்க, துண்டு துண்டா. அதை எழுதுங்க. எழுதின பிறகு குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. வீட்டு பாடத்தினுடைய குரூப் ஒன்று இருக்குல்ல நமக்கு தமிழ்ல, அதுல போஸ்ட் பண்ணுங்க. இப்படி பிரிண்ட் எடுத்திருக்கீங்க, பிரிண்ட் அடிச்ச மாதிரி எழுதிருக்கீங்க. இந்த கீழே பரமாத்மா, அப்புறம் அன்பு, அப்புறம் சகஜமாக, அப்புறம் அசரீரி, அப்புறம் ஆக்கி விடுகிறது. இந்த மாதிரி கீழே எழுதிட்டு ஒண்ணுக்கு நேரம் அப்படி நேரா இருக்கணும். இங்க பிசறக்கூடாது. இங்க முன்னாடி பின்னாடி லைனு நேரா கோடு போட்ட மாதிரி இருக்கணும். ஆனா எழுதும் போது லைன் முன்னாடியோ பின்னாடியோ போயிடும். ஆனா அப்படி போக கூடாது, நேரா இருக்கணும். நூலு பிடிச்சது மாதிரி நேரா இருக்கணும்.
மனசு எங்கெங்கெல்லாம் போகுது சொல்ல முடியாது. அதனால ஃபுல் அட்டென்ஷனோட ஃபுல் ஃபோக்கஸ்ல கரெக்டா லைன் நேரா எழுதணும், வரிசையா எழுதணும் நேர்கோட்டில். அப்ப இன்னைக்கு டீச்சர் என்றால் 3 சூத்திரம் பார்த்தோம். HFM. ஒரு பொழுதும் எப்பொழுதுமே அவங்க இதயபூர்வமாக செய்யக்கூடியவங்களா இருக்கணும் டீச்சர் அப்படின்னா, ஆல்ரவுண்டர் அப்படின்னா. ஒரு பொழுது இப்படி சொல்ல மாட்டாங்க, எனக்கு அனுபவமே இல்லை, இதை நான் செஞ்சதே இல்லை, எனக்கு தெரியவே செய்யாது, நான் ஒரு தடவை பார்க்கணும், அவங்கள பழகணும், அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணணும்னு யோசிப்பேன், இல்லைன்னா எனக்கு மைண்ட் செட் ஆகலை, எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும், இல்லைன்னா திடீர்னு சொன்னா எப்படி சொல்ல மாட்டாங்க. நான் எழுதுனதே இல்லை, திடீர்னு மைக்க கொடுத்துட்டீங்க, நான் என்ன பேச, திடீர்னு விஐபி வந்துட்டாரு, நான் என்ன பண்ண, திடீர்னு சொல்லிட்டீங்க 10 பேர் சமைக்கணும்ட்டு, நான் என்ன பண்ண, திடீர்னு ரூம் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க, 10 ரூம் ரெடி பண்ணணும், என்ன பண்ண, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உடனே ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. இது ரொம்ப சின்ன சென்டரா இருக்குது, இதுல நான் போனதே இல்லை, நான் பெரிய இடத்துல இருந்து வந்தேன், இது தம்மாத்துண்டு சென்டரா இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸும் கம்மி, ஏன் ரேஞ்சுக்கு இதெல்லாம் ஆகுமா, முன்ன பின்ன நான் வாணி படிச்சதும் இல்லை, முன்ன பின்ன நான் கோர்ஸ் எடுத்ததும் இல்லை, முன்ன பின்ன நான் கிளாஸ் எடுத்ததும் இல்லை, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் மனதில் பொதிந்து மறைந்துள்ள பயம். இப்போ ஒரு காரியம் நமக்கு கிடைக்குது, அது ஆன்னு சொல்றோமோ, பரமாத்மனுடைய சக்தி அங்கு தானாகவே நிறைந்து உங்களை இதை செய்வதற்கான சக்தியை கொடுக்கிறது. காரியம் அங்க முழுமை அடைஞ்சிரும் கண்டிப்பா. ஈஸ்வரியர் பரமாத்மாவுடைய இந்த காரியத்தை, தாதிகள் இவ்வளவு உயர்ந்த காரியத்தை பவுண்டேஷனாக இருந்து எப்படி அதெல்லாம் முடிச்சாங்க, இவ்வளவு விஷயம் அவங்களுக்கு அனுபவம் இருந்ததா, ஒண்ணும் கிடையாது, ஒரு சுக்கும் தெரியாது மலையாளத்துல. அவங்களுக்கு ஞானம் இருந்ததா, அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியுமா, பாசை தெரியுமா. தானை தாதியை பத்தி ஒரு ஃபாரின் சிஸ்டர் எழுதியிருக்காங்க, நூற்றாண்டுகளை கடந்தவர் அப்படின்ட்டு ஏதோ எழுதியிருக்காங்க ஒரு புக்கு. அதுல முன்னாடி முன்னுரை கொடுப்பாங்கல்ல, அதுல எழுதியிருக்காங்க அந்த சிஸ்டர்னா வெளியில உள்ளவங்க. ஆக்சுவலி ஒரு பாரத பெண், படிக்காத ஒரு பாரத பெண், ஒரு பாரத பெண், இங்கிலீஷ் கூட தெரியாத ஒரு பாரத பெண், இங்கிலீஷ்ல ஏபிசி கூட தெரியாத ஒரு பாரத பெண், a centurion of service lead hearts and sons அப்படிங்கிற எழுதியிருக்காங்க. இது ஜானகி தாதியை பத்தி எழுதின ஒரு புக்கு, இங்கிலீஷ் புக்கு, ஜூரி ஆஃப் சர்வீஸ் புக்கோட பேரு. எழுதியிருக்காங்க முன்னுரையில, ஒரு பாரத பெண், ஆங்கிலம் கூட அறியாத ஒரு பாரத பெண் லண்டன்ல தன்னுடைய பெர்மனண்டான ஒரு வீட்டை உருவாக்க முடியும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட வீடு, 90 ரூம் இருக்கக்கூடிய வீடு. வெல்டன். அப்ப எல்லாமே முடியும், எதுதான் முடியாது, வெல்டன், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இப்போ உலகத்துல முடியாது அப்படிங்கிறது முடியாது, இல்லவே இல்லை. இந்த பெண்மணி இதை செய்ய முடியும் அப்படின்னா உலகத்துல முடியாது அப்படிங்கிறது என்ன இருக்கு? ஒரு மனிதனால் இதை செய்ய முடியும் அப்படின்னா எல்லாராலையும் செய்ய முடியும். நம்ம எல்லாருமே வேரிலிருந்து வந்த சிறு வேர்கள், வேர்ல இருக்கிறவங்க நம்மலாம், ஃபவுண்டேஷன்ஸ். அந்த மாதிரி கிடையாது, ஒருத்தர் செஞ்சதை இன்னொருத்தர் செய்ய முடியாது அப்படின்னு கிடையவே செய்யாது. ஆனா மோட்டிவேஷன் தான் அங்க இல்ல, அந்த ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல, ஊக்கத்திற்கான விஷயம் அங்க இல்லாம போயிட்டனாலதான் அது வரமாட்டேங்குது. தன்னை தானே, வேற ஒருத்தவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். டெய்லி பாபா நம்மளை மோட்டிவேட் பண்றாரு, ஊக்கம் கொடுக்கறாரு. தன்னைத்தானே ஊக்கம் கொடுக்கணும், தனக்குத்தானே மோட்டிவேஷனா இருக்கணும், ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். மதுபன் போறாங்க ஒவ்வொருத்தரும், 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்காக. அப்ப அங்க மோட்டிவேஷன் தானே மதுபன் போறதே. இல்ல யாராவது ஒருத்தர் சீனியர் பிரதர் சிஸ்டர் நம்ம சென்டருக்கு வந்திருக்காங்க, அவங்க அப்ப மோட்டிவேஷனுடைய நதியே ஓடுறாங்க, அதாவது ஊக்கம் கொடுக்கறாங்க. நம்மளுடைய புருஷார்த்தம் அவ்வளவு ஸ்பீடா போயிருது. அது வரைக்கும் ஓட்டம் இல்லாம குளம் மாதிரி நின்று இருந்தது. திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, ஓட ஆரம்பிச்சிச்சு. அமிர்த வேலை பட்டி வந்துச்சு. அப்ப அமிர்த வேலையினுடைய ஓட்டம், அங்க வைப்ரேஷன் ஓவரா போச்சு. ஃபயர், எங்க பார்த்தாலும் ஃபயர். பிரம்மச்சரியத்தினுடைய பட்டி வந்தது. அப்போ பிரம்மச்சரியத்தினுடைய பிரகாசம் பரவ ஆரம்பிச்சிச்சு. போய் சாப்பிடக்கூடிய பட்டி பண்ணணும். அந்த சாப்பாட்டினுடைய அப்போ பற்று நம்ம அதுல இருந்து விடுபடக்கூடிய பயிற்சி, அதனுடைய அந்த உத்வேகம் அதிகமாயிடுச்சு. இது வரைக்கும் பண்ணணும் இதெல்லாம், எது வரைக்கும் பட்டி நடந்துட்டு இருந்தோ அது வரைக்கும். எப்ப 108 நாள் பட்டி முடிஞ்சதோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அமிர்த வேலை நல்லா தூங்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஊக்கம் முடிச்சாங்க இல்ல, ஒரு சக்திசாலி நிலை இல்ல அந்த டைம்ல இருந்தது போல. அதனால எல்லாம் டீல் ஆயிடுச்சு. சதா சதத் 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 இந்த ஒரு ஸ்கில் ஆகட்டும். ஒரு சங்கீதத்துல நாம் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பரிசிரம் பண்ணணும், உழைக்கணும், போராடணும், அபியாஸ் பயிற்சி, சாதனை பண்ணணும். நிரந்தரமான சாதனை அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். கன்சிஸ்டன்சியா இருக்கணும். எந்த ஒரு பொருள் உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு வரலையோ அதை அடிக்கடி 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 திரும்ப 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 செய்யுங்க. ராத்திரி பகல் செஞ்சுட்டே இருங்க, செஞ்சுட்டே இருங்க, செஞ்சுட்டே இருங்க. தூய்மையான நிர்மலமான இதயத்திலிருந்து சங்கீதம் உற்பத்தி ஆகும், அகங்காரத்தினால் உற்பத்தி ஆகாது.
இது ஒரு சாதனை. முரளி கூட ஒரு சாதனை தான். ஒவ்வொரு விஷயமும் ஒரு சாதனை தான். இதுல இருந்து நம்ம ஓட முடியாது. இன்று இந்த 3 சூத்திரங்கள் நம்ம பார்த்தோம். நாளையிலிருந்து புது பட்டி ஆரம்பமாக போகுது. மரியாதைகளின் கரைகள், மரியாதையினுடைய வரம்புகள் இல்ல, மரியாதையினுடைய கரைகள். இந்த ஆற்றினுடைய கரை இருக்குல்ல, அதே மாதிரி மரியாதையினுடைய கரைகள். எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி, எல்லாருக்கும் இந்த டவுட் இருந்திருக்கும். தமிழ்நாட்டு சேர்ந்தவங்களுக்கு மரியாதைக்கும் ஸ்ரீமத்துக்கும் என்ன வித்தியாசம்? மரியாதை என்ன, ஸ்ரீமத்னா என்ன? ஒண்ணு ஸ்ரீமத் கொடுத்துட்டு இருக்காரு, இதுல என்ன நடுவுல மரியாதை? ஒரு புறம் இருப்பது ஸ்ரீமத், மறுபுறம் இருப்பது மரியாதை. மரியாதை எல்லாருக்கும் ஒன்னா இல்ல ஸ்ரீமத் எல்லாருக்கும் ஒன்னா? மரியாதைக்கும் ஸ்ரீமத்திற்கும் என்ன வித்தியாசம்? மரியாதைன்னு தமிழ்ல உள்ள மரியாதை ரெஸ்பெக்ட் இல்ல, ரெஸ்பெக்ட் கிடையாது, மரியாதைகள். இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ரூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்ரீமத் ரூல்ஸ் அப்படின்னா இது ரெகுலேஷன், இது ரெகுலேஷன் அப்படின்னா இது ரூல்ஸ் அப்படின்னா அது ரெகுலேஷன். மரியாதை அப்படின்னா பிரம்மச்சரியம், கட்டுப்பாடு, இதை தாண்டக்கூடாது அப்படின்னா அது மரியாதை. லட்சுமணன் ரேகை சீதாவுக்கு போடப்பட்டது, அது என்னது? மரியாதை. சம்பந்தத்தினுடைய மரியாதை, எண்ணங்களுடைய மரியாதை, பிரம்மச்சரியங்கிற ஒரு மரியாதை, வெளியில சாப்பிடக்கூடாது அதுவும் ஒரு மரியாதை. இங்க கண்ட்ரோல் இருக்கு, கட்டுப்பாடு இருக்குது, இங்க டிசிப்ளின் இருக்குது, அனுசாசனம் இருக்குது, இங்க ஆச்சாரம் அங்க வேண்டியதா இருக்குது. அதாவது மரியாதைகள் அப்படிங்கிறது ஒரு கோடு, அந்த கோட்டை தாண்டக்கூடாது. மரியாதைகள் அப்படிங்கிறது ஒரு நதி இருக்குன்னா நதிக்கு 2 கரை இருக்கிற மாதிரி அந்த மரியாதை. அந்த கரைக்கு உள்ள இருந்தாதான் அதுக்கு பேர் நதி, இல்லைன்னா அது வெள்ளம். வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நதி ஓடியதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீமத் அப்படின்னா அது ஒரு திசை, ஒரு பாதை. ஸ்ரீமத் அப்படின்னா பரமாத்மாவுடைய கட்டளை, என்னை நினைவு செய் அப்படின்னு சொல்றாருல பாபா, ஆத்மீயமானி ஆகுங்க, இது எல்லாமே ஸ்ரீமத். ஸ்ரீமத் அப்படின்னா ஒரு ஆர்டர். ஸ்ரீமத் வழி காட்டுது நமக்கு எங்க போகணும் அப்படின்னு. அந்த மார்க்கத்தை பாதுகாப்பது, அந்த பாதையை பாதுகாப்பது மரியாதைகள். மரியாதை அப்படின்னா பாதுகாப்பு கவசம். ஸ்ரீமத் அப்படின்னா வழி, அதாவது பாயிண்ட்ஸ், சூத்திரங்கள், எந்த வழியாக போகணும் அப்படிங்கிற அந்த காம்பஸ் இப்படி வழி காட்டுது, கூகுள் மேப் மாதிரி வழி காட்டுது ஸ்ரீமத். ரெண்டுமே முக்கியம். ஒன்னு வழி காட்டுது, இன்னொன்னு வழி அந்த வழியில போறதுக்கான பாதுகாப்பு கொடுக்குது. ஸ்ரீமத் அப்படின்னா ஒரு தர்மம், மரியாதை அப்படின்னா அதை பாதுகாக்குது, கவசம். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதுங்க, டூ அண்ட் டோன்ட். மரியாதையினுடைய சம்பந்தம் டிசிப்ளின், ஒழுக்கம், சட்டம் ஒழுங்கு, கட்டுப்பாடு. வெளியில சாப்பிடக்கூடாது, இவருடைய கையால சாப்பிடக்கூடாது, இங்க நான் போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது. கண்களை பத்தி நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, கண்கள் எவ்வளவு ஏமாத்துது நம்மள, விஸ்தாரமா நேத்து பார்த்தோம் கண்களினுடைய மகத்துவம். எங்கெல்லாம் கண்கள் படுகிறதோ, கண் இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். கண் இருக்க போய் தான் எவ்வளவு பிரச்சனை. கண் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் சக்திகள் விரயமாகுது. கண்களுக்கு ஒரு கவசம் போடணும், அந்த குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி. நடந்தா கூட கண்ணு கீழே இருக்கணும், ரோட்ல இல்ல, வழியில நடக்கும்போது. ரோட்ல நடக்கும்போது பார்த்து நடக்கணும், பஸ் வருதான்னு, வண்டி வருதான்னு. மற்ற நேரத்தில் கீழே பார்த்து நடக்கணும். யார் வரா யார் போறா நமக்கு தேவையில்லை, நமக்கு என்ன தேவையோ அதில் செய்யணும், அதுல கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். அதனால நடக்கும்போது கண்கள் கீழே இருக்கணும். எப்படி சாப்பிடும்போது கண்ணு கீழே இருக்கணும், எதிரில் யார் இருக்காங்க, என்ன சாப்பிட்றாங்க, யார் வராங்க போறாங்கன்னு சாப்பிடக்கூடாது. அதே போல எத்தனை பேர் கூட்டத்தில் இருந்தா கூட நம்ம தனியா பாபா கூட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிற உணர்வுல சாப்பிடணும். அதே போல எத்தனை பேர் இருந்துக்கக்கூடிய ஒரு பாதையில நீங்க நடந்தா கூட உங்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கணும். யாரையும் வாட்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை, யாரையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை, அவங்கள பத்தி சிந்தனை பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்புறம் நம்ம யோகா கட வேண்டிய அவசியம் இல்லை. பார்வையை கீழிறக்குங்கள். யாரையா ஒருத்தவங்களை பார்த்தோன்னே என்ன ஆகுது, கூகுள் சர்ச் இன்ஜின் மிஷின் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சாட் ஜிபிடியில ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு இதுக்கு நிறைய கொடுத்துரும். இந்தாங்க இதை பாருங்க, இதை பாருங்க, இதுவா அதுவா. அதே போல இவர் இப்படி, இவர் கருப்பா இருக்காரு, வெள்ளையா இருக்காரு, இவர் சோப்பா இருக்காரு, இவர் இனிமையானவர், இவர் கசப்பானவர், இவர் வயசானவர், இவர் இளமையானவர், இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் மதுபன் வாசி, இவர் சென்டர் வாசி, இவர் ரிட்ரீட் சென்டர் வாசி, இவர் கீதா படசல வாசி, இவர் இந்தியன், இவர் தமிழன், இவர் ஃபாரினர். சர்ச் இன்ஜின் மிஷின் ஸ்டார்ட் ஆகுது இல்ல, வேலை மிஷின் தானாவே, நம்ம ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
அதுவே ஓடுது ஆட்டோமேட்டிக்கா. ஏஐ மாதிரி. ஏஐ எப்படி ஒண்ணு கொடுத்தோன்னா அது 10 15 இது சொன்னீங்களா, இதை சொன்னீங்களா, அது சொன்னீங்களான்னு நமக்கு முன்னாடி கொண்டு வைக்குது. அதே போல இவர் என்னை ஏமாத்தினாரு, இவர் என்னை ஏமாத்தல, இவர் நல்லவர், அவர் கெட்டவர், இவர் நல்லவர் போல, இவர் உண்மையிலே நல்லவர், இவர் உண்மையிலே அந்த புலி பசுந்தோல் போர்த்திய புலி, இவர் உண்மையிலே பசு, இவர் ஆட்டுக்குட்டி. இந்த மாதிரி நம்ம ஒருத்தருடைய தராதரத்தை நிர்ணயம் பண்றோம் இல்லையா, அது ஆரம்பம் மாதிரி இருக்குது. இவங்க நம்ம ஆளுங்க, இவங்க வெளியாளுங்க, இவங்க எனக்கு பிடிச்சவங்க, இவங்க பிடிக்காதவங்க, எவ்வளோ விஷயம் ஓடுது பாருங்க. அப்போ எவ்வளோ அந்த வேலை செய்யற நடக்கிறதுனால எவ்வளவு சக்திகள் வேஸ்ட் ஆகுது. வைஃபை நம்ம ஆன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, இல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சிருந்தோம்னா அது என்ன பண்ணுது, சர்ச் பண்ணிட்டே இருக்குது, ஏதாவது வருதுமா, எதுவா கிடைக்குமா அப்படின்ட்டு. ஃபுல் டே பார்த்தீங்கன்னா சார்ஜ் தானாவே இறங்கிரும். இந்த வைஃபை அந்த ப்ளூடூத் எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா. அதே போல நம்மளுடைய கண்கள் அந்த மாதிரி வேலை செய்யுது. அதனால கண்கள் யாருக்கு மேலேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, கண்கள் கீழே வச்சுக்கோங்க. அதனால நாளையில இருந்து புது சீரீஸ் ஆரம்பமாக போகுது, மரியாதைகளின் கரைகள், மரியாதையினுடைய வரம்புகள். 1947 வருஷம் 1994 வருஷத்தினுடைய 14 முரளிகள் இருக்குது அந்த வருஷத்துல. அதனால 3 நாள் 2 வாணியை நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். 2 வாணி நமக்கு ஒரு நாளைக்கு பட்டிக்கு 2 வாணி. பட்டியோட பேரு தெரியல, மரியாதைகளின் கரைகள், மரியாதையினுடைய வரம்புகள், மரியாதையினுடைய ஓரங்கள். அப்புறம் மீதி 8 முரளி இருக்கா. அப்போ 8 நாளைக்கு ஒரு நாளும் ஒவ்வொரு முரளி. நாளைக்கு 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் ஒரு முரளி, 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு முரளி. ரூல் நம்பர் 1 உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியாச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 5:30னா 5:30க்கு முடிச்சிடணும், 5:25க்கு முடிச்சா ரொம்ப சந்தோஷம். 6 மணினா 6 மணிக்கு முடிச்சிடணும், 5:55க்கு முடிச்சா ரொம்ப சந்தோஷம். உங்க முன்னாடி கிளாக் வச்சிருவாங்க, லேட் ஆயிடுச்சுன்னா தானாவே மைக் ஆஃப் ஆயிரும், எந்திரிச்சு போயிருங்க. இது ஃபர்ஸ்ட். அடுத்தது 5 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க முடிச்சிருங்க கிளாஸ். 2வது பாயிண்ட், அதுக்காக நீங்க அந்த அளவு ஆழமாக சிந்தனை பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு ஆழமா சிந்தனை பண்ணீங்களோ அந்த அளவு நீங்க சுருக்கலாம் அந்த விஷயத்த. என்ன லைன் சொல்றீங்களோ அது தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கணும், வெயிட்டானதா இருக்கணும், நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கணும். ஏன்னா அப்பதான் சீக்கிரம் முடிக்க முடியும். எக்ஸ்பிளனேஷன் இழுக்கிறதுனா லேட் ஆயிடும். டாபிக்கை தாண்டி போகாதுங்க, ஒன்லி எசன்ஸ்லயே இருங்க. முரளியை தனியா படிச்சாவே 25 நிமிஷம் ஆயிரும். ஆக்சுவலி அப்படிதானே, ஒரு முரளியை எடுத்து படிக்க போனாலே தமிழ்லயே படிச்சா கூட 20 நிமிஷமாவது ஆகும் குறைஞ்சது. அப்போ இதுல வேற எங்கேயாவது டாபிக் விட்டு போனீங்கன்னா இன்னும் அதிகமாயிரும். இங்க ஒரு ஸ்டோரி சொன்னீங்க, இங்க ஒரு ஸ்டோரி சொன்னீங்க, அப்புறம் டாபிக் எடுக்கவே இல்லை, டாபிக் பக்கமே போல, டைம் ஆயிடுச்சு. அந்த ஒரு முரளியில இருந்து 3 மரியாதைகளை நீங்க எடுக்கணும். ஓகே, மரியாதைகளை எப்படி நீங்க செலக்ட் பண்ணுவீங்க, நீங்க அதுல பார்க்கணும். இந்த வானில மரியாதைகள் என்னெல்லாம் இருந்தது. இப்படி போன தடவை மேரா பாப்பா கடலை பார்த்தோம், கடலை தேடி கண்டுபிடிச்சோம். இந்த தடவை மரியாதைகளை தேடி கண்டுபிடிக்கணும். ஆத்மீமானி ஆகணும், ஸ்ரீமத் என்ன நினைவு பண்ணுங்க, இது எல்லாமே ஸ்ரீமத். அதுல கட்டுப்பாடா இருக்கணும், இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மரியாதைகள். ரெண்டுமே ஒன்னா கூட சில நேரம் இருக்கும், ஸ்ரீமத்தாவும் இருக்கும், அதுவே மரியாதைக்கும் வரும். அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது, அந்த ஸ்ட்ரிக்டான விஷயம்தான் மரியாதை. ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாபா சொல்றாரு, அப்ப நமக்கு ஃபீல் ஆகணும், ஆமா இது ஒரு மரியாதை அப்படின்னு. எப்படி கோட்டை தாண்டக்கூடாதுன்னா தாண்டக்கூடாது, அந்த மாதிரி நம்ம மரியாதைக்கு நம்ம ஒரு லிஸ்ட் நம்ம உருவாக்கி இருக்கோம். ஏ அப்படின்னா அமிர்த வேலை, பி அப்படின்னா பிரம்மச்சரியம், சி அப்படின்னா சென்ட்ரல் அட்மாஸ்பியர், சென்டர்னுடைய சூழ்நிலையை என்ஜாய் பண்ணணும், டி அப்படின்னா ட்ரெஸ் கோடு, நல்ல ட்ரெஸ் கோடு இருக்கணும். இந்த மாதிரி ஏல இருந்து இசட் வரைக்கும் நம்ம ஒரு பாடல் கூட வந்திருக்கு. ரிபன்ல போனா என்ன பண்ணணும், அடுத்த சென்டருக்கு போனா என்ன பண்ணணும், வெளி உலகத்துல போகும்போது என்ன மரியாதைகள் இருக்குது, துணி எந்த மாதிரி நம்ம போடணும், எல்லாத்துக்குமே மரியாதை இருக்குது. மரியாதை அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும், அதுதான் மரியாதை. அதை நீங்க மீறினீங்கன்னா தண்டனை நிச்சயம். ஸ்ரீமத் என்னது, தன்னை ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா கூட பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது, அப்புறம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு விட்டுறலாம். டைம் ஆகும் புரியறதுக்கு. அப்புறம் பாபாவை நினைவு பண்ணுங்க அப்படின்னு அது ஸ்ரீமத். அது நினைக்காட்டா கூட பிரச்சனை இல்லை, பாபா ஒன்னும் சொல்றது இல்லை அதுக்காக. அந்த மாதிரி இருக்கும் சில விஷயங்கள், அது ஸ்ரீமத். இதுல கூட பெரிய பின்னாடி வரும் பின் விளைவுகள் நிறைய இருக்கும். ஆனா உடனே மரியாதை அப்படிங்கிறது உடனுக்குடன் தண்டனை. உடனே 10 சவுக்கடி கிடைக்கும். ராங் ரூட்ல போறீங்க, நோ என்ட்ரியில போறீங்க, என்ன ஆகும், போலீஸ் பிடிச்சிருவாங்க, ஃபைன் போடுவாங்க. அப்ப நம்ம சொல்லலாம், நான் இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு தெரியாது, ஒன் வேல வந்துட்டேன் இப்போ அப்படின்னு அவங்க விட்டுறலாம். ஆனாலும் உடனே தண்டனை கிடைக்குது. இந்த மாதிரி மரியாதைகள் எப்போ உடைபடுதோ அப்போ தண்டனை உடனடியாக கிடைக்குது.
இப்ப பிராமண வாழ்க்கையில மிகப்பெரிய தண்டனை என்ன? குஷி காணாமல் போய்விடுவது, குஷி இல்லாமல் போய்விடுவது, அமிர்த வேலை மிஸ் ஆகிறது, பிரம்மச்சரியத்தினுடைய கண்டனம் ஏற்படுவது, முரளினுடைய ரசனையே இல்லாத நிலை போயிடுச்சு. அப்படின்னா முரளியில இன்ட்ரெஸ்டே இல்ல. என்னத்த முரளி டெய்லி அதே தான். தனியாவே இருக்கணும், யாரு கூடயும் செய்யக்கூடாது, லட்சியமே இல்ல, ஏதோ போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இதெல்லாம் தண்டனை, சபிக்கப்பட்டவர்கள், தண்டனை பெற்றவர்கள். ஒரு ரசனையும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. சமைக்கணுமா, அவங்க சமைச்சதை பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது அதுல ஒண்ணுமே இல்லை, ஒரு ரசனையும் இருக்காது. சாப்பாடு கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சமைச்சிருப்பாங்க. அவங்க செய்யற வேலையை கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நமக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டும் போயிடும். ஒரு ஊக்கம் உற்சாகம் ஒண்ணுமே இல்லை, ஏதோ கடமைக்குனே இருக்கிறோம், அவ்வளவுதான். என்னுடைய துக்கம் எனக்கு மட்டும் தான் அப்படின்ட்டு துக்கத்திலேயே மூழ்கி இருக்காங்க. இதுதான் இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குன்னா அதுதான் தண்டனை. தண்டனை, சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, தண்டனை அடைஞ்சிட்டு தண்டனைக்குள்ள இருக்கிறீங்க, பனிஷ்மெண்ட். ஈவினிங் டைம் வருது 6 to 7:30 யோகா பண்ணணும். ஆனா நம்ம வேற ஏதாவது செய்யலாம், துணி துவைச்சு போடலாம், இல்லைன்னா வேற ஏதாவது செய்யறதுக்கு தோணுது. பாபா நினைவு பண்ணணும், அந்த ஆனந்தத்துல திளைக்கணும் அப்படின்னா ஆசையே இல்லாத ஆசையற்ற நிலை எதுல இருக்கணும்? அங்க இல்ல, இதுல இருக்கு. ஆத்மாவா புரிஞ்சுக்கணும், எதுக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி நிலையுமே வந்துருது. இது கூட ஒரு தண்டனை. முரளி படிக்க இன்ட்ரெஸ்டே இல்ல, முரளியை பார்த்தாலே ஏதோ வெயிட்டா தெரியுது. என்ன முரளி, சே, முரளியை பார்த்தாலே ஒரு கடுப்பாகுது சில நேரத்துல. என்ன இது, ஒண்ணுமே தெரியலையே. யோகாவில் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, பாபா ரூமுக்கு போனதே இல்ல, மலைக்கு கூட ஒதுங்கினது இல்ல. பாபா ரூமுக்கு யாரு நல்லா பண்றாங்களோ அவங்கள கண்டாலே பிடிக்கல. இது அடுத்த ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ். யார் புருஷார்த்தம் பண்றாங்க, பாபா நினைவு பண்றாங்க, முரளியில சிந்தனையில் அதிகமா செலுத்துறாங்க, அதாவது ஞான யோக பூர்வமா இருக்கிறாங்களோ அவங்கள கண்டாலே பிடிக்கல. அவங்களுக்கு உலகத்திற்கு வேஸ்ட், இவங்க சுமை, இவங்க எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் நமக்குள்ள வருது. அப்படின்னா அது ரெண்டாவது வருது. பரம சத்ரு இவங்கெல்லாம். அவங்க மேல இப்ப நம்ம லுக்கே கேவலமா இருக்கும், ஒரு மாதிரி ஆயிரும். இவங்கெல்லாம் எதுக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்கும்போது நினைக்க தோணும். அதுதான் செகண்ட் ஸ்டேஜ். என்னவாவது செஞ்சு இவங்களை புருஷாத்திலிருந்து கீழே தள்ளி விடணும். நானே யோகா பண்றதுல இவங்க விடிய விடிய யோகா பண்ணிட்டு இருக்காங்க. நான் 4 மணிக்கு கூட எந்திரிக்க மாட்டேங்கிறேன், 2 மணிக்கு எந்திரிக்கிறேன். தூங்கவை, அப்பதான் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆஹாஹாஹா, இன்று ஒரு மகான் காரியம் செய்து விட்டேன், மாபெரும் மகான் காரியம். வந்தால தூங்க வச்சுட்டேன் நான் அமிர்த வேலையில, எந்திரிக்க விடாம. ஏன்னா ராத்திரி ஃபுல்லா ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டேன், அவருக்கு இப்போ வேர்த்து கொட்டி இருக்கும், தூங்கவே இல்லை. அப்ப அமிர்த வேலையை தூங்கு, எதையாவது செய்யுங்க. அதனால நான் ஓடும் ஆறை போன்று மரியாதைகளின் கோட்டுக்குள் இருக்கின்றேன். நான் ஒரு நதி. மரியாதைகள் என்னது? என்னுடைய 2 கரைகள். நதிக்கு கரைகள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த கரைகள்னால என்ன நன்மை இருக்குது? இந்த கரைகள் தான் நம்மளை நம்மளுடைய குறிக்கோள் வரைக்கும் கூட்டிட்டு போகுது. அந்த கரைகள் தான் நமக்கு பாதுகாப்பு. கரைகள் இல்லை அப்படின்னா, கரைகளே இல்லை அப்படின்னா நதி எப்படி அதனுடைய லட்சியத்தை போய் அடையும்? அதாவது கடலை அடையிறது தான் நதியோட லட்சியம், பரமாத்மா அடையிறது தான் நம்மளுடைய லட்சியம். அப்ப எப்படி நம்ம போய் சேர முடியும்? நதியினுடைய பரம லட்சியம் என்ன? அது கடலை அடைவது தான் அதனுடைய பரம லட்சியம், அதனுடைய பிறவி பயன், அதனுடைய மனவாளனுடன் இணைவது. கரைகள் இல்லை என்றால் இது எவ்வாறு கடலை அடையும்? கரைகள் இல்லை என்றால் பாதுகாப்பு எங்கிருந்து வரும்? கரைகள் இல்லை என்றால் எவ்வாறு கட்டுப்பாடு பேலன்ஸா இருக்கும்? கரைகள் இல்லை என்றால் எப்படி சங்கீதம் ஏற்படும்? கரைகள் இல்லை என்றால் அது எவ்வாறு அழைக்கப்படும் நதி என்று? ஆறு கரையே இல்லை அப்படின்னா அது ஆறுன்னு யார சொல்லுவா? அதனுடைய ஐடென்டிட்டியே இல்லாம போயிடும். அதனுடைய ஐடென்டிட்டியே எதனால? அதனுடைய கரைகள் தான் அதனுடைய ஐடென்டிட்டி, அதனுடைய அடையாளம். எனக்கு இந்த கட்டுப்பாடுகள் வேண்டாம், இந்த கரைகள் வேண்டாம் அப்படின்னு ஆறு நினைச்சதுன்னா இது ஒரே பந்தனம், ஒரே தொல்லை தாங்கல் அப்படின்னு நினைச்சதுன்னா என்ன ஆகும்? அது ஒரு குளமாயிரும், இல்லைன்னா சேறு நிறைஞ்சிரும், ஒரு குட்டையாயிரும். நதி வேகமா ஓடுது, மெதுவா ஓடுது. எதனால ஓடுது? இந்த நதியினுடைய ஓட்டம் எதனால ஓடுது? அது ஓடுறது காரணம் என்ன? அது ஏன் ஓடுது? நதிகளால் தான் ஓடுகின்றன. ஒரு நதி நதியை பத்தி, ஆறை பத்தி புகழ்ந்து பாடியிருக்காங்கல்ல, நதிகளே நதியின் கரைகளே கரைகளின் உரைகளே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, சூப்பரான பாட்டு. பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் நதி ஓடுகிறது. எதனால ஓடுது? அதனுடைய பாடலும் ஆடலும் எதை சார்ந்தது? அதனுடைய கரைகளை சார்ந்தது. மரியாதைகளுடைய கரைகள் அப்படிங்கிறது ஒரு பந்தனம் அல்ல, இது கட்டுப்பாடு அல்ல. இதுதான் உன்னை கடல் வரைக்கும் அழைத்து செல்லும் ஒரு பாதுகாப்பு கவசமாகும்.
இதை பண்ணாத, அதை பண்ணாத, இது செய்யாத, அதை செய்யாத அப்படிங்கிறது மரியாதை. என்ன தொல்லை நைன்னுட்டு இருக்கு. ஒரே பிரம்மா குமாரிகள், அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க சாப்பிடாத, ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனா சாப்பிடாத, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அங்கதான் பாயசம் பப்படம் பழம் எல்லாம் கிடைக்குது, அதை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் ஒரு பார்ட்டிக்கு போனாதான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட முடியும், அதை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. எப்பவாதான் குடிக்கிறோம். இதெல்லாம் ஒரே வெளியில பீஸா வெளியே தான் கிடைக்குது, நம்ம பண்ண முடியுமா? அதை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஒரே தொல்லை. இந்த பிரம்மா குமாரிகள் பக்கமே போகக்கூடாது, தலை வச்சு படக்கூடாது. நிறைய பேர் இதனால வர்றதில்ல. ஓவரா நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. ஒரு சொந்த என் பொண்ணு வீட்டுக்கு போறேன், என் பொண்ணு ஆசையா ஏதாவது செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட முடியாம போகுது. அது என்ன இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க சாப்பிடக்கூடாதுன்னு. அப்ப என் பொண்ணு நான் பெற்று வளர்த்த போவா எனக்கு கொடுக்கும்போது நான் எப்படி வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப பிரம்மகுமாரிக்கு போக கூடாது. இது ஒரு ஜெயில் வாழ்க்கை. ஆஸ்பத்திரியில யாராவது அட்மிட் ஆகுறதுன்னா என்ன சொல்றாங்க? ஜெயில அடைச்சு போட்ட மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதுல்ல. இதை ஒண்ணும் அது பண்ணாதுங்க, இது பண்ணாதுங்க, உட்காந்தே இருங்க, அவ்வளவுதான். அரசு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டே இருக்கணும், டாக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டே இருக்கணும். நான் நம்ம நினைச்ச மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா? யார் இந்த மரியாதைகளை விட்டுறாங்க? அவங்க யார் நினைக்கிறாங்க இப்படி நான் சுதந்திரமான வாழ்க்கை வாழ வேண்டும், நான் என்னை நம்பி மட்டுமே இருக்க வேண்டும், யாரையும் நம்பி இல்லை அப்படின்ட்டு இருக்காங்கன்னா, நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் சாப்பிடுவேன், எங்க வேணாலும் போவேன், யாரு கூட வேணாலும் பழகுவேன், என்ன நினைக்கிறேனோ அப்பதான் செய்வேன். அப்ப பரிணாமம் என்ன ஆகும்? அதனுடைய ரிசல்ட் என்ன? இந்த கட்டுப்பாடு கொண்ட அந்த கரைகளில் தான் சாந்தம் குடிகொண்டுள்ளது. இந்த நதியினுடைய ஆற்றினுடைய அலைகள் மகிழ்ச்சியுடன் தவழ்ந்து போகின்றதே, அது எதனால்? அனுசாசனத்தின் பரிசுகள் தான் இந்த சாந்தி. டிசிப்ளின் இஸ் த கிவ் பீஸ். எங்க கட்டுப்பாடு இருக்குதோ, எங்க அனுசாசன் இருக்குதோ, அனுசாசன் என்ன? ஒழுக்கங்கள் எங்க இருக்குதோ, கட்டுப்பாடு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, அங்கதான் அமைதி நிலவும். அங்கதான் அமைதியும் இருக்கு. அவருடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது, சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு எல்லாம் இருக்குதோ, அவங்களுடைய வாழ்க்கையில அமைதி தானாவே குடியேறிடுது. அவங்க சாந்திக்கு பின்னாடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, அமைதிக்கு பின்னாடி அமைதியை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. யாரு அன்பில் கட்டப்படுகிறார்களோ அவர்கள் தான் கடலை அடைகிறார்கள். நான் ஓடும் நதியாவேன், இரு கரைகளில் என்னுடைய இரு புஜங்கள். இந்த கரைகள், இந்த ஆற்றினுடைய கரைகள் தான் என்னுடைய ஒழுக்கம். மரியாதைகள் என்பது ஒரு சந்தனத்தை போன்று நறுமணம் மிக்கது. ஏனென்றால் இந்த கரைகள், இந்த மரியாதை என்ற கரைகள் அது கட்டுப்பாடுகள் அல்ல, என்னை ஊக்குவிக்கும் ஒரு சந்தனம், நறுமணம் பரப்பும் சந்தனம். மரியாதைனா என்ன அர்த்தம்? நறுமணம். மரியாதைகள்னாலதான் நம்மளும் பிராமண வாழ்க்கை நறுமணம் மிக்கதாக மாறுகிறது. மரியாதைகளை உடைச்சிடுறீங்க. நான் என்ன பாபாவை நினைக்கிறேன், அவ்வளவுதானே, நான் எப்படி வேணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு போறேன். எல்லாத்தையும் விடுங்க, கண்ட்ரோல் எல்லாத்தையும் விடுங்க. ஒரு சென்டருக்கும் போண்டா ஒன்றும் போண்டா, நம்மளே படிச்சுக்கலாம், தனியா இருந்து நம்மளே பண்ணிக்கலாம். எல்லாமே நமக்கு தான் தெரியுமே. பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதானே. என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன், என் இஷ்டத்துக்கு போவேன், வருவேன். ஒரு ரிசல்ட் பாருங்க, அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு. ஸ்ரீமத் அப்படின்னா என்னுடையதோ உன்னுடையதோ அவங்களுடையது அல்ல, அவருடையது, இறைவனுடையது. என்னுடைய வழி உன்னுடைய வழி அல்ல, அவருடைய வழி. ஒரே ஒருவருடைய மார்க்கம். ஒரு ஆறு இருக்கு, ஆறு ஓடவே இல்லைன்னா என்ன ஆகும்? அது சேராயிரும்ல, சேரு அங்க சேர்ந்துரும். அங்க குப்பை கல்லு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். நான் அமாவாசை இரவில் தோன்றும் ஒரு நட்சத்திரமாவேன். அதுதான் மரியாதை. இந்த மரியாதைகள் தான் என்னுடைய சாதனை. இப்ப நாளையிலிருந்து 2 முரளி, அடுத்த நாள் 2 முரளி, அடுத்த நாள் 2 முரளி, அப்புறம் டெய்லி ஒரு முரளி இருக்கும். ஆனாலும் ஒரு முரளி மிஸ் ஆயிரும். 31ஆம் தேதியினுடைய முரளி 7 தான் நம்ம எடுக்க முடியும். 31ஆம் தேதி என்ன விஷயம், ஏன்னா இங்கிலீஷ்ல எடுக்க முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். நாளையிலிருந்து 5 to 5:30, 5:30 to 6 2 கிளாஸ். எக்ஸாமும் இருக்கும் நாளையிலிருந்து. அதனால யாரும் இங்க ஸ்பீக்கரா இருக்க போறாங்க, கிளாஸ் எடுக்க போறாங்களோ அவங்களுக்காக டைம் ரொம்ப முக்கியம். யாரு கேட்கறவங்களோ அவங்க 3 மரியாதைகள் சொல்லுவாங்களே, அந்த 3 மரியாதைகளை நீங்க என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணணும். அதை எழுதுங்க, முரளியை நல்லா படிங்க. 1994வது வருஷத்தினுடைய முரளி 14 முரளிகள். அதுல நம்ம மாஸ்டரி அடையணும், மாஸ்டர்களாக மாறணும். இதுதான் நாளையனுடைய முரளி. அப்புறம் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஒரு புது பட்டி ஆரம்பிக்கலாம். 31 நாளைக்காக 1995வது வருஷத்தினுடைய முரளிய 35 முரளி இருக்கு, அதை ரிவைஸ் பண்ணலாம். 31 முரளி, 31 நாள் அந்த மாசம் ஃபுல்லா, ஜனவரி மாசம் ஃபுல்லா 31 முரளி இருக்கு. 31 நாள் அதை நம்ம பட்டி பண்ணலாம். அச்சா, ஓம் சாந்தி.